அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். 5 நாட்களுக்கு பிறகு சபரிவர்மனின் உடலை பெற உறவினர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளனர். குட்கா விற்பனை வழக்கு தொடர்பாக சிறையில் மரணமடைந்த சபரிவர்மனின் உடலை பெற உறவினர்கள் 5 நாட்களுக்கு பிறகு தற்போது சம்மதம் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுனில் வழங்க கேட்கலாம். சுனில், விவரம் சொல்லலாம். வணக்கம் கௌதமி. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அடுத்த தென்தாமரைக்குளம் காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட ஈத்தங்காடு பகுதியை சேர்ந்த சபரிவர்மன். அவர் வயது 36 வயது. அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. இவர் அந்த பகுதியில் ஒரு பெட்டி கடையை நடத்தி வந்துள்ளார். இந்த பெட்டி கடையில் குட்கா விற்பனை செய்ததாக தென்தாமரைக்குளம் போலீசார் இவர் கடந்த 9ஆம் தேதி கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருந்தனர். சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் திடீர்னு சபரிவர்மன் மர்மமான முறையில் கடந்த 13ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை உயிரிழந்திருக்கிறார். இந்த தகவல் அறிந்து அவரது உறவினர்கள் அவரது உடல் வைக்கப்பட்டிருந்த ஆசாரிபுலம், அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிபுலம் மருத்துவமனை கல்லூரியில் பிரேத பரிசோதனைக்கு குவிந்தனர். சபரிவர்மன் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்டதாக கூறி பல்வேறு கட்டங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு மேலும் குற்றவியல் நீதிபதி சத்தியமூர்த்தி தலைமையில் சம்பந்தப்பட்ட சிறைக்கு விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் அந்த உடல் கூர்வு ஆய்வில் அறிக்கையும் வெளிவந்தது. இதுல 19 இடங்களில் எலும்பு முறிவு காயங்கள் இருப்பதாகவும் கண்டறிந்து தெரியப்பட்டது. தொடர்ந்து கொலை செய்யப்பட்டது உறுதியானதை தொடர்ந்து அந்த நாகர்கோவில் சிறையில் காவலர் 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார். 3 பேர் கைது செய்யப்பட்ட தலைமை காவலர் ஜெகன், சிவகுமார் மற்றும் திருவிடை நம்பி ஆகியோரை கைது செய்து விசாரித்தனர். தொடர்ந்து பணி நீக்கம் செய்யப்பட்டு வந்தது. அதுபோன்று சிறை கைதிகள் இருந்து 8 பேரை கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறதாக தெரிய வந்த நிலையில் அவர்களையும் கைது செய்யப்படுகிறார். அவர் யாருன்னு பார்த்தோம்னா விஷ்ணு, சாரதி, ஜெகன், சரத், பெருமாள், சேதுராம், அஜித், அரவிந்த் ஆகிய 8 பேரை சபரிவர்மன் அவங்களை கட்டி வைத்து தாக்கியதாக தெரிய வந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இறந்த சபரிவர்மனின் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்தார். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், தொடர்ந்து போராட்டங்கள் 4 நாளாகவே 5ஆவது நாள் 4 நாளாக போராட்டம் நடத்தி வந்தனர். அவரது மனைவிக்கு அரசு வேலை, சொந்த நிலம், அவரது மகனுக்கு வாழ்நாள் கல்வி செலவு ஆகியவை ஏற்க வேண்டும் என கோரிக்கைகள் வைத்து வந்தனர். அதே தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் ஏற்றுக்கொண்டு அதற்கான அரசு ஆணை வழங்குவதற்கு நேற்று மீனவர் துறை அமைச்சர் ஸ்ரீநாத் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார், எஸ்பி ஸ்டாலின் மற்றும் ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் அவர் இல்லத்திலிருந்து நேற்று இரவு 20 ஆறுதல் கூறினார். அதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுபோல ஆணையர் வழங்கிய ஆணைகளை வழங்குவதற்கு முற்பட்ட போது அப்போது அவர்கள் எங்களிடம் கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருந்தார். உடல்கூறு ஆய்வு வீடியோ பதிவில் உள்ள காயங்கள் மற்றும் உடல் கூறு அறிக்கை ஒன்று போல் இருக்கிறதா என நாங்கள் மனித உரிமை ஆணையத்தை சமர்ப்பிப்பில் அதை சேகரிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். இதன் கோரிக்கையை ஏற்ற இந்த அவகாசம் கொடுத்திருந்தனர். இந்த அவகாசத்தை தொடர்ந்து தற்போது அந்த வீடியோ காட்சிகள் ஆய்வு செய்து வந்தனர். இன்று இந்த ஆசாரிபுலம் மருத்துவமனையில் இருக்கிற 5ஆவது நாளாக இருக்கிற பிரேத பரிசோதனை 5ஆவது நாள் அந்த உடலை பெற்றுக்கொள்ள முடிவு செய்துள்ளார். அதே தொடர்ந்து தற்போது உடலை வாங்க அவரது ஆயுதம் உள்ளார்கள். மேலும் சபரிவர்மனின் உடலை எரிக்க வேண்டுமா அல்லது புதைக்க வேண்டுமா என்ற உறவினர்கள் ஆலோசித்து ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று மாலை 6 மணி அளவில் இதற்கான முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது. மேலும் இது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என கோரிக்கைகள் வைத்துள்ளார். கௌரி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுனில்குமார்.